This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. BuyMode mobile app, BuyMode app. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பேய் அத்தின்னு சொல்லுவாங்க. இது அத்தி மரத்தோட ஒரு குடும்பம் தான் இதுவும். அத்தியில் நிறைய வகை இருக்குது, அதில் இது ஒரு வகை. இது பார்த்திங்கன்னா இலெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அத்தி மரத்து இலை ரொம்ப சின்னதாக இருக்கும். அத்தி மரத்தில் வர மாதிரியே காய் பார்த்திங்கன்னா கொலை கொலையாக நிறையா வரும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காயை நாம் சாப்பிடக்கூடாது. இதை நான் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பார்த்தப்போ பார்த்திங்கன்னா, சும்மா சின்னதாக ஒரு காயை எடுத்து கடித்தேன். குமட்டல் வாந்தி வந்துடுச்சு. அதனால் இதை யாரும் உள்ளுக்கு சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணாதீங்க அத்திக்காயை அப்படின்னு சொல்லிவிட்டு. அது அத்திக்காய் நம்ம சாப்பிட்ற காய் வேறு, இந்த காய் வேறு. சரிங்களா? அப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை உடச்சிங்கன்னா, காயை உடச்சிங்கன்னா பால் வரும். அந்த பால் எங்கேயாவது அடிப்பட்ட வீக்கம், காயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாலை எடுத்து அது மேலே வச்சோம்னா குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது தயவு செஞ்சு உள்ளுக்கு சாப்பிட்றவே கூடாது. சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாந்தி குமட்டல் பேதி கூட ஆகும். அதனால் யாரும் இதை சாப்பிட்டு பார்க்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? இதுவும் பார்க்குறதுக்கு அத்திக்காய் மாதிரி தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் கொலை கொலையாக காய்ச்சிருக்கும். அதனால் அத்திக்காய்ன்னு சொல்லிவிட்டு இதை யாரும் சாப்பிட்டு பார்க்காதீங்க. இது பேய் அத்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இதை தயவு செஞ்சு யாரும் சாப்பிட்டு பார்க்காதீங்க. மற்றபடி இது புதர் மாதிரி வளரும். அத்தி மரம் நல்லா பெரிய மரமாக வளரும். இது புதர் மாதிரி நிறைய செடி வளரும். அடுக்கடுக்காக அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே போகும். கொஞ்சம் பெருசாகும். ரொம்ப பெரிய மரமாகாது, ஓரளவுக்கு சைஸாக மரமாக இருக்கும். ஆனால் அத்தி மரம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது ஹைப்ரிட் அத்தியை சொல்லலை, நான் நாட்டு அத்தியை சொல்கிறேன். அது அத்தி மரம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப பெருசாகவே இருக்கும். அதனால் இது அத்திக்கான்னு சொல்லிவிட்டு யாரும் சாப்பிட்டு பார்க்க வேணாம். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வாந்தி வந்ததுனால சொல்கிறேன். இது உள்ளுக்கு யாரும் எடுத்துக்காதீங்க. இதோட பால் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அது அடிப்பட்ட காயத்துக்கு தான் வைப்பாங்க, வேறு எதுக்கும் வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயலுக்கு நெல் ஓட்டும்போது, சேடை ஓட்டும்போது இதோட தழையெல்லாம் வெட்டி போட்டு வயலில் போட்டு கேஜிவில் வச்சு அரிச்சு ஓட்டுவாங்க. அது நல்லா வயலுக்கு சத்தாக இருக்கும். மற்றபடி இது ஒன்றும் யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. மற்றபடி யூஸ் ஆகிறது எனக்கு ஒன்றும் தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்த்தோம்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.